திமுகவில் மூத்த அமைச்சர்களை பழைய மாணவர்கள் என ரஜினிகாந்த் பேசிய விவகாரம். திமுகவில் இளைஞர்கள் வர தயாராக இருப்பதாகவும் அவர்களுக்கு மூத்தவர்கள் வழிவிட்டு வழிநடத்தி அழைத்துச் செல்ல வேண்டும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரபரப்பான விளக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே வார்த்தை போர் உச்சகட்டம். உழைக்காத ஒரே தலைவர் அண்ணாமலை என இபிஎஸ் விமர்சனம். அடுத்தவர் தயவை நாடி பதவிக்கு வந்தவர் இபிஎஸ் என அண்ணாமலை பதிலடி. தலித் முதலமைச்சராக முடியாது என கூறியது இயலாமையால் அல்ல என்றும் சாதிய கட்டமைப்புகளை தகர்க்கும் காலம் கனியவில்லை என்றும் திருமாவளவன் விளக்கம். எஸ்சி எஸ்டி குடியரசுத் தலைவர் ஆகலாம், பிரதமராக முடியுமா என்றும் கேள்வி. விஜய் கட்சியின் மாநாட்டிற்கு தன்னை அழைக்க மாட்டார் என்றும் அழைக்கவும் கூடாது என்றும் சீமான் பரபரப்பு பேச்சு. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் தம்பிகள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து பரிசீலிக்கப்படும் என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு. 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்வதால் வாகன ஓட்டிகள் ₹5 முதல் ₹150 வரை செலுத்த வேண்டியிருக்கும். நடிகர் ரியாஸ்கான் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மலையாள நடிகர் ரேவதி சம்பத் பேட்டி. அடிக்கடி செல்போனில் ஆபாசமாக பேசியதாகவும் தோழிகளை அறிமுகம் செய்து வைக்க கேட்டதாகவும் சரமாரி புகார். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. விடுமுறை என்பதால் மக்கள் பயணிக்க வசதியாக அட்டவணை மாற்றம். ஆன்மீகத்தை பற்றி பேசாதவர்கள், சனாதனத்தை விமர்சித்தவர்கள் இன்று முருகன் மாநாடு நடத்துவது பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி என தமிழிசை கருத்து. பெரியார் பெரியார் என சொன்னவர்கள் தற்போது முருகா முருகா என முழங்குவதாகவும் பாஜக நிச்சயம் ஆட்சிக்கு வரும் என்றும் பேச்சு. லெபனான் மீதான தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பதிலடி. இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட் தாக்குதல். மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரிப்பு. மிஸ் இந்தியா போட்டியில் தலித் ஓபிசியினரை பார்க்க முடியுமா என ராகுல் முன்வைத்த விமர்சனத்திற்கு பாஜக பதிலடி. மிஸ் இந்தியா விளையாட்டுகளுக்கு ராகுல் இடஒதுக்கீடு கேட்கிறாரா என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி. ராகுல் பேச்சு சிறுபிள்ளைத்தனமானது என்றும் எக்ஸ் தளத்தில் விமர்சனம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.